சார் நம்ம ஸ்கூலில் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன சார்? நம்ம நார்மல் வேலை படிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? ஸோ ஃபின்லாண்ட் எஜுகேஷனுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. கிளாஸ் ரூமில் படிக்கிறது மட்டும்தான் கல்வி, புத்தகத்தை மட்டும் படிக்கிறது தான் கல்வி அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் கல்வி இல்லை. பார்க்குற பார்வையில் பார்க்குற இடம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து கல்விங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சிந்திக்க தூண்டுவது தான் கல்வி. அந்த சிந்திக்க தூண்டுவது எங்கேனாலும் பார்க்கலாம். புத்தகத்தை மட்டும் படித்தா மட்டும் சிந்திக்கிறது வராது. ஸோ ஒவ்வொரு செயல்கள்லையும் நாம் வந்து சிந்திக்கணும். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை புதிய புதிய கோணத்தில் சிந்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை வந்து கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம தமிழ்நாட்டில் கடையநல்லூரில் பார்த்திங்கன்னா சாதனா வித்யாலயா ஸ்கூல் வந்து ஃபின்லாண்ட் எஜுகேஷனை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபின்லாண்ட் அப்படிங்கிறது அங்கே என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரியே பண்ணதில்லை. குழந்தைகளுக்கு குழந்தைகளை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வந்து பார்க்குற பார்வையில் நம்ம வந்து கல்வியை கொடுக்குறோம். செய்கிற செயல்களில் நம்ம வந்து பாடம் நடத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் இப்போ பின்னால் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்து ஐம்புலன்கள் வழியாகவும் நம்ம வந்து கல்வி கொடுக்குறோம். அதுதான் கல்வியாக நாங்கள் வந்து நினச்சி படுத்தி கொடுக்கோம். ஒரு குழந்தைய வந்து கண்ணை கட்டி கொண்டு போய் இந்த இடத்துல தொடு உணர்வால் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. படிக்கிறத அதை சிந்தித்து அவங்க வந்து கல்வி கற்றுக்குருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வந்து குழந்தைகளை இந்த இடத்துல கொண்டாந்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக விளையாடுவாங்க. இது ஒரு தடவை விளையாடுவோம், அதுக்கப்புறம் 2 கைட்டுமே விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஏன் இந்த மாதிரி செயல்களை கொடுக்குறோம் அப்படின்னா 2 கைகளையும் யூஸ் பண்ண வைக்கிறோம். 2 கைகளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மெமரி பவர் ஈஸியாக முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு செயல்களையும் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது என்ன எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சப்தசுரங்கள் 7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மியூசிக்காக இருந்தாலும் இதில் வந்து ஒரு சயின்ஸ் அடங்கியிருக்கு. இந்த சயின்ஸை வந்து நம்ம அலை நீளம், அந்த சவுண்டை வந்து அலை நீளத்தை பொறுத்து வேரிய சவுண்டு வருது. ஸோ அதை வந்து விளையாட்டு போக்கில் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாடத்தை கொடுக்குறோம். இதில் வந்து வேரிய சவுண்டு. ஸோ இந்த சவுண்டை வச்சு இது விளையாட்டாகவே பசங்க விளையாடுவாங்க. ஏன் இந்த சவுண்டு வந்து வெவ்வேறு விதமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு பிச் பண்ணலாம். ஸோ அதுதான் சிறந்த கல்வி. இதுதான் விளையாட்டுலேயும் நம்ம வந்து கல்வியாக கொடுக்கலாம். ஸோ அதுதான் ஃபின்லாண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதை விட நம்ம குழந்தைகளுக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்குறோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து நமக்கு வந்து கல்வியை கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து அந்த பெரிஸ்கோப் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிஸ்கோப். நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அந்த மாதிரி நிறைய ஸ்கோப்ஸ் தெரியும். பட் பெரிஸ்கோப்புன்றது நம்ம அண்டர் சீலேருந்து ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம இந்த பெரிஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பைப். ஸோ அதில் வந்து 2 மிரர்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்குறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். எங்கள் ஸ்கூலில் வந்து ஏற்கனவே ஃபோல்டு ஸ்கோப் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம போலன் கிரெயின்ஸு, நம்ம லீவ்ஸ், ஸோ அது மாதிரி நம்ம மைக்ரோஸ்கோப் மாதிரி போலன் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபோல்டு ஸ்கோப்பில் பார்க்குறோம். அதேமாதிரி நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் கேலடோஸ்கோப், இந்த மாதிரி நிறையா புதிய இன்வென்ஷன்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நாங்களும் இந்த மாதிரி ஒரு இன்வென்டன் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு தராங்க. Good morning. I am Mrs. Mailkanu Ramesh. I am the principal of this Sadhana Vidyalaya. Our aim of our school is to create the world adventures. இங்கே வந்து நாங்கள் உலக சாதனையாளர்களை உருவாக்குவதற்காக தான் சாதனா வித்யாலயா அப்படின்ற பள்ளியை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஸோ எங்களோட சர்வீஸில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி லேர்னிங் கொடுக்குறோம். ஸோ பேஸ்ட் அப்பான் தட் கான்செப்ட் மூலியமாக அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். அதையே வந்து விளையாட்டின் மூலமாக, அதாவது லேர்னிங் பை டூயிங் அப்படின்ற மெத்தடை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அவங்க செய்து கற்றல்னால அவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதோடு என்னென்னா அவங்களும் நியூ ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து சொல்யூஷனும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன், உலக சாதனையாளர்களை உருவாக்குவது தான் எங்களோட நோக்கம்னு சொன்னேன். இது மாதிரி பல சாதனையாளர்களை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம்.
என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் லிம்கா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 14ஆம் நூற்றாண்டில் ஐக்னோ ரைட்டிங் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. ஐக்னோ ரைட்டிங் அப்படின்னு என்னென்னா ஒரு ஃபோட்டோவில் அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாமே எழுதுறது தான் வந்து ஐக்னோ ரைட்டிங். அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வந்து யுனைடெட் நேஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீ கடையநல்லூர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை எங்கள் பிள்ளைங்க மூலமாக பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அதாவது நம்ம வந்து கடையநல்லூரை வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அஃபிஷியல் பில்டிங்ஸ்க்கெலாம் போய், அதாவது போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், தென் பேங்க், அந்த மாதிரியெல்லாம் போய் அங்கே உள்ள மக்களுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதனால் என்னென்ன டிசீஸ்லாம் வருது அப்படின்றதெல்லாம் எங்கள் குழந்தைங்க வந்து நேரடியாக பொதுமக்களுக்கு போய் எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்னென்னா அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மீண்டும் மஞ்சப்பை, அது மாதிரி எங்கள் பிள்ளைங்க வந்து துணிப்பை எடுத்துகிட்டு போய் அது வந்து எல்லாருமே பார்த்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே கையில் துணிப்பை எடுத்துகிட்டு மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, ஏமா நீ துணிப்பை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த துணிப்பையை காட்டி, இனிமேல் எல்லாரும் இதே மாதிரி நீங்கள் துணிப்பையை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஈஸியாக வந்து மண்ணில் வந்து மட்கி போகும், அதனால் எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அது போக இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு மார்க் இருக்கிறனால அந்த ப்ராக்டிக்கலை வந்து செய்ய வைப்பாங்க, செய்முறை தேர்வு அப்படின்றது. ஆனால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் கணக்குக்கும் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸுக்கு கூட நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் பண்ண வைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு டாஸ்க் பண்ணோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு குழந்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு 100 ரூபீஸ் அவங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும். அந்த 100 ரூபீஸுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் அந்த குழந்தைங்களே என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த 100 ரூபாயை வச்சு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதன் மூலமாக என்ன அவங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்போ அவங்க கணக்குக்கு தேவையான அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கல்வி வந்து அவங்க மனசில் எப்போதுமே நிற்கும், அது அவங்க லைஃபுக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற பேஸில் தான் வந்து நாங்கள் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க செய்து கற்றுக்கிறனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் கிடைக்குது, நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதும் தெரியுது. அதன் மூலமாக அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. எங்கள் பள்ளியில் நிறைய சாதனையாளர்களை நாங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் இருக்குது. அதன் மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வந்து நிறைய எங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அதேமாரி ஜேஆர்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஹெல்த் இஸ் வெல்த்னு நீங்கள் ப்ராபப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் மூலமாக அவங்களோட ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது போக எங்களுக்கு தேசிய பசுமை படை இருக்குது. ஸோ தேசிய பசுமை படை மூலமாக நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, அது மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். பொதுவாக எல்லா ஸ்கூல்லேயும் வந்து டே டைமில் மட்டும்தான் ஸ்கூல் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் ஈவினிங் வந்து நிலாப்பள்ளி அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம். இந்த நிலாப்பள்ளி மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த நிலாப்பள்ளி இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி வானவியல் பற்றியும் நாங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ மாதத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கை கேசிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் வைக்கிறோம். அந்த ஸ்கை கேசிங்கில் வானத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வந்து தெரிஞ்சது. அதை எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த டெலஸ்கோப் மூலியமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தோம். ஸோ அதனால் வானவியல் பற்றின ஆர்வம் குழந்தைங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அதை பற்றியும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. மேம், இதெல்லாம் நான் ஸ்கூல்ஸில் வந்து சின்ன வயசில் பை = 3.14, அப்புறம் E = mc², இதெல்லாம் சயின்ஸோட ஃபார்முலாஸ்ன்னு நான் தெரிஞ்சது தான். பட் இந்த 1729 அப்புறம் இந்த நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் எதுக்கு இருக்குது இந்த வாலில்? பொதுவாக கண்டுபிடிப்பாளர்கள் வந்து நம்ம சிறு சிறு நிகழ்வுகள் மூலம் தான் நம்ம ஞாபகம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ E = mc² அப்படின்னா ஐன்ஸ்டீன் ஞாபகம் வரும். அதே மாதிரி 1729 நமக்கு ஞாபகவதியான ராமானுஜர். ஒரு இன்சிடெண்ட், ராமானுஜருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுது. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவரோட பேராசிரியர் ஹார்டி வராங்க. ஹார்டி டாக்ஸியில் வந்திருக்காங்க.
அப்போது நீங்கள் வந்து எதில் வந்தீங்க அப்படின்னு ராமானுஜர் கேட்காங்க. அப்போது ஹார்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி டாக்ஸியில் வந்தேன் அப்படிங்காங்க. அப்போ டாக்ஸி நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கேட்காங்க. 1729 அப்படின்னு ஹார்டி சொல்கிறாங்க. அப்போது எனக்கு இந்த நம்பர் வந்து லக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1729 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை நம்ம க்யூப் பண்ணி ஆட் பண்ணும்போது 1729 கிடைக்கும். இப்போ 1 cube + 12 cube அதை நம்ம ஆட் பண்ணி க்யூப் பண்ணும்போது 1729 கிடைக்கும். 9 cube + 10 cube க்யூப் பண்ணி ஆட் பண்ணும்போது 1729 கிடைக்கும். இது இந்த நம்பரை மட்டும்தான் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியும். இதே மாதிரி 1728 இதுக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் இதுக்கு வேறு நம்பர்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது அதை அப்படி பண்ண முடியாது. இந்த நம்பர் ஹார்ட்டி வந்து ராசி இல்லாத நம்பராக சொன்னாங்க. ராமானுஜர் இந்த நம்பரை எடுத்து வேல்யூபிளாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதை இந்த நம்பர் வந்து இந்த குழந்தைகளுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வாலில் இந்த நம்பரை போட்டிருக்கோம். ஸோ இதுவும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தான். வேஸ்ட்டாக இருக்கிறத ஒவ்வொரு விஷயம் எடுத்து நாங்கள் வந்து இதை வந்து ஒரு சயின்ஸோடைய கான்செப்டை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இந்த நீளம் ஒவ்வொன்றும் குறைஞ்சி வருது. ஆனால் நம்ம இப்போ சைடில் இருந்து பார்க்கும்போது அலைகள் மாதிரி நமக்கு வந்து முன்ன பின்ன வரும். ஆனால் இந்த ஒவ்வொரு பால்ஸும் போய் வரும்போது அதனுடைய டைமிங் வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். இது நீளமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இது ஷார்ட்டாக இருக்கும்போது இம்மீடியட்டாக வரும், டைமிங் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே ஒரே டைமிங்கில் தான் போய் வரும் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து பார்க்கலாம். அதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டோட கல்வியை வந்து கொடுக்கறதுக்கு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் விளையாடுற ஒவ்வொரு விளையாட்டுலேயும் நடக்கிற ஒவ்வொரு செயல்கள்லேயும் நம்ம வந்து கல்வி இருக்குது. அந்த கல்வி தான் ஃபின்லாந்து எஜுகேஷன் ஃபின்லாண்டில் பண்ணுறாங்க. வளர்ந்த நாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலையும் பண்ணுற எஜுகேஷனை நம்ம கடையநல்லூர் பகுதி மக்களுக்கு மிக சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மூலியமாக உலக சாதனையாளர்களை உருவாக்குகிறோம். ஸோ ஃபின்லாண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு வகையை பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டோர் கிளாஸ் ரூம். இப்போ அந்த அவுட்டோர் கிளாஸ் ரூமில் குரூப் டிஸ்கஷன் நடக்கும், ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும், ஒரு கேம் நடக்கும். ஸோ அந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மியூசிக்கல் சேர் அந்த விளையாட்டு வந்து விளையாடுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் இந்த அவுட்டோர் கிளாஸ் ரூமில் வந்து ஓடுவாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம வந்து டெலிஃபோன் அப்படின்னா டெலிஃபோன் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து நிற்பாங்க. ஸோ இவங்க வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஸோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அதே இது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் அந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சார், எப்போ கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து இந்த அவுட்டோர் கிளாஸ் ரூமில் பண்ணுவோம். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஸோ அவர் எந்த சூழலில் கண்டுபிடிச்சாங்க, அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய விஞ்ஞானி சர் சி வி ராமன் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிறத அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதை நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்வி தந்தை, ஏழை குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான ஒரு பள்ளியை துவக்கிய முதலமைச்சர் யாருன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர். ஸோ அவங்களையும் நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து ராமானுஜம், அதே மாதிரி மேடம் கியூரி. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டுகளையும் அவங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை முன்னால் கொண்டு வரோம். அந்த பாரம்பரியத்திலேருந்து நாமளும் ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு விதைக்கிறோம். இப்போ வந்து தேசிய நீச்சல் குளம், அதாவது சாதனா வித்யாலயாவுடைய நீச்சல் குளம் வச்சுருக்கோம். ஸோ இது எதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ தென்காசி மாவட்டத்தில் அனைத்து பள்ளியிலையும் நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் தென்காசி மாவட்டத்தில் நீச்சலுக்கென்று சிறப்பாக எதுவுமே இல்லை. நீச்சலுக்கென்று ஸ்பெசிஃபிக்காக எந்த பூலும் கிடையாது. ஸோ இது வந்து காம்படிஷன் பூல். ஸோ நடராஜன் எப்படி கிரிக்கெட்டுக்கு அவர் சொந்த ஊரில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு அமைச்சு உலக சாதனையாளரை உருவாக்கணும்னு அவர் நினச்சாரோ, அதே மாதிரி இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளை எப்படியாவது எந்த நேரத்துலையாவது ஒலிம்பிக்கில்
நீச்சல் போட்டியில் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து அமைச்சிருக்கோம். இது வந்து குழந்தைகளுக்கு காம்படிஷனுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இந்த தென்காசி மாவட்டத்தில் எங்கேயும் கிடையாது. நம்ம குழந்தைகளுக்காக காம்படிஷனுக்குன்னு இந்த பூல் வந்து உருவாக்கியிருக்கோம். இங்கே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் முக்கியமாக அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாகவே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற குழந்தைகளுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சிறந்த வல்லுநர்களை வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மிக சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள குழந்தையை உருவாக்குறதுக்கு கட்டாயம் எங்களுடைய நீச்சல் குளம் வழிகாட்டியாக அமையும்.